இது காமன் வெஜிடபிள்ஸ் அது. இந்த கேரட் வந்து ஃபைன் சாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா வீட்டில் கட்டிங் போர்டில் ஸோ அந்த டைமில் நீங்கள் கிரேட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கேரட் நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு கொஞ்சம் கேப்சிகம், நம்ம வந்து இந்த கேப்சிகம் வந்து நான் நிறைய டிஷ்ஷுக்கு வந்து இந்த கேப்சிகத்தோட சீஸ் எடுத்துடுறேன். ஏன்னா பர்டிகுலர் டிஷ்ஷஸ் வந்து அந்த சீஸ் வேண்டாம், ஏன்னா அதிகமாக காரம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் வந்து நான் சீஸ் எடுத்துடுறேன். இதே இந்தியன் ப்ரிப்பரேஷன் சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்னால் இதை கறி பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் தாராளமாக நீங்கள் வந்து சீட்ஸோடு நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போது இந்த பசலைக்கீரை வந்து ஒரு 3 லீஃப் எடுத்துருக்கேன், 3-4 லீஃப் எடுத்துருக்கேன். இந்த தண்டை எடுத்துகிட்டு நம்ம இலையை மட்டும் கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையானக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க நூடுல்ஸை வந்து நம்ம லைட்டாக ஃபைன் சாப் பண்ணி இங்கே இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பைண்ட் பண்ணி டிக்கி மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம கிரில் பண்ணலாம். இந்த நூடுல்ஸ் பாயில் பண்ண கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு பாயில் பண்ணுங்கள். அதிகமாக பாயில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக ஷேப் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு நூடுல்ஸ் வந்து நம்ம லைட்டாக சாப் பண்ணிடலாம். சும்மா நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணால் போதும், இது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரஃப்பாக அப்படி கட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு சின்ன கப்பு போல் எடுத்துங்க, கண்ணாடி போல். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேபேஜ், கேரட், பசலைக்கீரை, கேப்சிகம், நூடுல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன கப்பில் போட்டுருவோம். இதுக்கு பிறகு நான் கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு எது கேட்டிங்கன்னா ஜஸ்ட் பைண்டிங், அதாவது அந்த கேரட்டு அந்த பாலா கேப்சிகம்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், பைண்டிங் உடையாமல் வரதுக்கோசம் தான் இந்த உருளைக்கிழங்கு லைட்டாக ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு சால்ட்டு தேவையான அளவுக்கு, அம்ச்சூர் பவுடர். அம்ச்சூர் பவுடர்னா ஒன்றும் இல்லைங்க, மேங்கோ இருக்குது பார்த்தீங்களா, மேங்கோ பவுடர் தான், ட்ரை மேங்கோ பவுடர் தான் அம்ச்சூர் பவுடர் சொல்லுவாங்க இந்தியில். மஞ்சத்தூள், பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப காரம் தேவைன்னா அந்த டைமில் கிரீன் சில்லி மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஒரு மீடியமான ஸ்பைசினா சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ரஃப்பாக இருக்க கொத்தமல்லியை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி இப்படி கையிலேயே வந்து இதை பிரித்து போடுங்க. ஜஸ்ட் ஃப்ளேவர் மட்டும் தான் தேவை, அதனால் கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் சாப் ஆனியன். இதுக்கு பிறகு பிளாக் சால்ட். இந்த பிளாக் சால்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக வந்து அந்த புளிப்பும் இருக்கும், கொஞ்சம் இந்த டேஸ்ட் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ், நூடுல்ஸ், இங்கே இருக்க ஸ்பைஸை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மேஷ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நூடுல்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா கோட் ஆகி ஒரு நல்ல ஒரு கோல் மாதிரி ஏதோ ரவுண்டாக பிடிக்க முடியும். இப்போ இதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம எந்த ஒரு ஃப்ளாரும் ஆட் பண்ண போதில்லை. அதாவது யூஸ்வலாக வந்து கட்லெட் பண்ணுறோன்னா ஒன்று பிரெட் க்ரம்ஸ் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க ஒட்டாமல் இருக்கோசனம். ஆனால் இந்த டிஷ்ஷில் வந்து நம்ம எந்த ஒரு ஃப்ளாரும் ஆட் பண்ண போதில்லை. வெஜிடபிள்ஸ், ஈக்குவல் குவான்டிட்டி வெஜிடபிள்ஸ் அண்ட் நூடுல்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம்.
இப்போது தனியாக வந்து அழகாக ரவுண்டாக நம்ம பிடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த கட்லெட்ஸ் வந்து ரவுண்டாக பிடிச்சி வச்சுருங்க. நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிக்கலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து இந்த ஸ்டவ் மேலே வச்சு நம்ம கிரில் பண்ண போகிறோம். இந்த கோல் அதாவது இந்த ரவுண்டாக பிடிச்ச பிறகு ஒரு 2 நிமிஷம் இப்படி ஃப்ரீயாக விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம ஒரு டிக்கி மாதிரி பிடிச்சி, அதாவது டிக்கி மாதிரி கையில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி அழகாக ரோல் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். இப்போ இது ஒரு சைடில் வச்சிடறேன். இதுக்கு பிறகு ஒரு நான்ஸ்டிக் பேன் மேலே வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாகட்டும். அதுக்கு பிறகு நம்ம வந்து கிரில் பண்ண போகிறோம். இப்போ சைடில் இந்த டிக்கியை வந்து திருப்பி நல்லா ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணும்போது அழுத்தக்கூடாது, அதே டைமில் வந்து நல்லா பைண்டிங் ஆகணும். இதுக்கு பிறகு பாருங்கள், இந்த மாதிரி உள்ளங்கையில் வந்து சென்டராக வந்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் ஷேப் ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக பண்ணாலும் அந்த ஃபினிஷிங் டச் ப்ரெசன்டேஷன் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஒரு ஈவனாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்த ஷேப் எல்லாம் ஒரு ப்ராப்பராக வந்துடும். இந்த டிக்கியில் வந்து உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸும் இல்லை, அதாவது உருளைக்கிழங்கு பதில் வந்து வேறு என்ன போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ போடலாம். அதாவது ஆல்வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ டிக்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் இந்த நான்ஸ்டிக் பேனில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக ஆயில் இருந்தால் போதும். நான்ஸ்டிக் பேன் நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் வந்து இந்த கட்லெட்ஸ் வந்து அழகாக அப்படி ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த டிஷ்ஷை வந்து நம்ம 2 சைடும் நல்லா கிரில் பண்ணி எடுத்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் வரும். அதுக்கு பிறகு எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ் எப்படி பண்ணுறது சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாமா? ஒரு சின்ன கப் எடுத்துங்க. அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுங்கள். நூடுல்ஸ் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் உப்பு, அம்ச்சூர் பவுடர், மஞ்சள்தூள், பூண்டு, மிர்ச்சி பவுடர், கொத்தமல்லி, வெங்காயம், பிளாக் சால்ட், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அழகாக ரவுண்டாக கட்லெட் மாதிரி நீங்கள் பிடிச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து சூடு பண்ண பிறகு கொஞ்சமாக ஆயில் போடுங்க. ஆயில் போட்ட பிறகு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கட்லெட்டை வந்து 2 சைட்லையும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் கட்லெட்ஸ் ரெடி.